கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1344 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 11:14 இப்படி சொல்லுகிறது: ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனையை இந்த உலகத்தில் மனிதர்கள் தரலாம், தராமலும் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய வேத புத்தகத்தில் இருந்து, அவர் அருளின வார்த்தைகளில் இருந்து அநேக ஆலோசனைகளை ஜனங்களுக்கு தந்திருக்கிறார், மனிதர்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆலோசனையை கடைபிடிப்பீர்களானால் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை என்ற வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து அருளிய வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆலோசனையாக உதவும். எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லையே என்று கலங்க வேண்டாம். பைபிளில் உள்ள வார்த்தைகள், வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வேளையில் ஆலோசனை சொல்லுகின்ற காரியம் அதில் இருப்பதினாலே உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். வேத வசனம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயருவீர்கள், தொழிலிலே உயருவீர்கள். ஆலோசனையை வேத வசனம் உங்களுக்கு தரும் என்று நம்பி வாசியுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.